அதிகாரம் 59 ஒற்றாடல். ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன்கண். உளவறிந்து கூறும் ஒற்றரும் புகழ்மிக்க நீதி நூலும் அரசருக்கு இரு கண்களாக கொள்ளப்படும். எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். மக்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்தையும் அறிதலே வேந்தற்கு தொழில். ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றங் கொலக்கிடந்ததையில். ஒற்றர்களால் நிகழ்வன அறியாத மன்னன் வெற்றி பெற வேறு வழியில்லை. வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. தம்மிடம் பணி செய்பவர் சுற்றத்தார் பகைவர் என அனைவரையும் ஆராய்வது ஒற்றாகும். கடா உருவொடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று. யாரும் ஐயுறாத உருவம் கொண்டு ஐயுற்றாலும் தான் அறிந்ததை வெளியில் சொல்லாதவன் ஒற்றன். துறந்தார் படிவத்தராகி இறந்தாராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று. முற்றும் துறந்தவர் போல சென்று ஆராய்ந்து அறிந்து தான் அறிந்ததை வெளியில் சொல்லாதவன் ஒற்றன். மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. ஒருவர் மறைத்து செய்த செயலையும் பிறரிடம் ஐயமின்றி கேட்டறிந்து தெளிதல் வேண்டும். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். ஒரு ஒற்றன் மூலம் அறிந்த செய்தியை மற்றொரு ஒற்றன் மூலம் அறிந்த செய்தியோடு ஒப்பிட்டு தெளிதல் வேண்டும். ஒற்றொற்று உணராமை ஆள்க உடன்மூவர் சொல் தொக்க தேரப்படும். மூன்று தனித்தனி ஒற்றர் மூலம் பெற்ற செய்தி உடன்பட்டால் உண்மை என்று தெளிதல் வேண்டும். சிறப்பரிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தானாகும் மறை. உளவறிந்து கூறிய ஒற்றனை அரசன் பிறரறியாமல் சிறப்பு செய்தல் வேண்டும். பிறர் அறிந்தால் மறை வெளிப்பட்டு விடும்.